ஸ்ரீ புருஷோத்தம கஷேத்திர மாஹாத்மியம் 30ஆம் அத்தியாயம். பஞ்ச தீர்த்தத்தின் மகத்துவம். முனிவர்கள் விசாரித்தனர். இந்திரத்யும்ன மன்னன் தனது பிறந்த நாளில் ஸ்ரீ இறைவனின் புனித நீராடுதல் சடங்கை எவ்வாறு செய்தார்? முனிவரே, மற்ற அனைத்து பண்டிகைகளையும் முறையாக விவரிக்கவும். நாரத முனிவரால் முன்பு உங்களுக்கு எல்லாம் கூறப்பட்டது. சிறந்த முனிவர், உண்மையில் பிரம்மதேவரின் மகனான அந்த முனிவர் தமசுக்கு, அறியாமையின் இருளுக்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தை அறிவார். முனிவரே, இந்திரத்யும்ன மன்னரின் அந்த விஷயங்களை எல்லாம் துல்லியமாக மீண்டும் கூறுங்கள். நாங்கள் ஆர்வமாக உள்ளோம். அரசர் இந்திரத்யும்னரின் அதிர்ஷ்டம் உண்மையிலேயே அற்புதமானது. முனிவரே, அந்த புனித சடங்கின் முடிவில் இந்த பெரிய அதிசய நிகழ்வு அவருக்கு நடந்தது. மரத்தால் ஆன சிலை ஒரு உயிருள்ள உடலை கொண்டிருப்பது போல நேரடியாக ஒரு மனிதனைப் போல வரங்களை வழங்க முடியும் என்று இதுவரை பார்த்ததில்லை அல்லது கேள்விப்பட்டதில்லை. இறைவனின் கதையை நாம் எவ்வளவு அதிகமாக நினைவில் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அது பாவங்களை அழிக்கும். அந்த மன்னனின் வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை மரண உலகில் வசிப்பவர்களிடையே அரிதானது. அதை கேட்கும் நமக்கு பெரிய முனிவரே திருப்தியே இல்லை. எனவே புனித ஆண்டவரே, அனைத்து பாவங்களையும் அளிக்கும் பல்வேறு ஊர்வலங்கள் மற்றும் திருவிழாக்களை சரியான வரிசையில் எங்களுக்கு கூறுங்கள். அவற்றை பார்ப்பதன் மூலம் ஒருவர் போய் வைகுந்தத்தில் தங்குவார் என்பது உறுதி. ஊர்வலங்களின் மகத்துவத்தை பற்றி முதலில் பேசிய நபர்கள் மதுவை கொன்றவர் என்பதால் மிகவும் அதிர்ஷ்டசாலியே. அனைத்து உலகங்களின் நலனுக்காக விருப்பத்துடன் அதை எங்களுக்கு கூறுங்கள். ஜைமினி முனிவர் கூறினார். முனிவர்களே, ஜேஷ்ட மாதமான ஆடி மாதத்தில் புனித நீராடும் முறையை நான் விவரிக்கிறேன். இப்போது அதை கேளுங்கள். ஜேஷ்ட மாதத்தின் பிரகாசமான பாதியில், அதாவது வளர்பிறையின் 10வது நாளில் பக்தர் அதிகாலையில் தனது பேச்சில் முழுமையான கட்டுப்பாட்டோடு எழுந்திருக்க வேண்டும். பஞ்ச தீர்த்தம் தொடர்பான உத்தரவுகளின்படி அவர் சங்கல்பம், அதாவது செய்ய வேண்டிய மத செயலின் புனிதமான தீர்மானத்தின் சடங்கு அறிவிப்பு என்ற புனித சடங்கை செய்ய வேண்டும். மிகுந்த தூய்மையுடன் மனிதன் மார்க்கண்டேயத்துவத்திற்கு மார்க்கண்டேயரின் புனித குலம் சென்று ஆச்சமன சடங்கை செய்ய வேண்டும். சங்கரரை வணங்கிய பிறகு அவர் பகவானின் முன் பய பக்தியுடன் கைகூப்பி நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். மிகவும் உக்கிரமான உடல் உடையவரே, கல்பத்தின் முடிவில் உள்ள நெருப்பை போன்ற கடவுளே, எனக்கு அனுமதி வழங்குவது தமக்கு தகுதியானது. பைரவரே, தமக்கு வணக்கம். பின்னர் அவர் புனித நீரில் நுழைந்து வருண அல்லது அகமர்ஷண சூக்த தொடர்பான 5 வேத மந்திரங்களை 3 முறை கூறி பிராமணர்களை நீராட வேண்டும். பூர்வாங்க நீராடலுக்கு பிறகு அவர் இறுதியில் பின்வரும் மந்திரத்தை ஓதி முறையாக நீராட வேண்டும். அனைத்து பாவங்களையும் நீக்கும் அமைதியான சிவனுக்கு வணக்கம். தேவர்களின் தலைவரே, நான் குளித்து வருகிறேன். என் பாவம் அழியட்டும். திரிபுராவின் எதிரியே, தமக்கு வணக்கம். பகாவின் கண்களை அழிப்பவரே, என்னை காப்பாற்றுங்கள். நான் பாவங்களால் விழுங்கப்பட்டேன். எனவே நான் உணர்வற்றவன். நான் உலக இருப்பு என்ற கடலில் மூழ்கிவிட்டேன். இவ்வாறு நீராடிய பிறகு அவர் வெளியே வந்து துவைத்த துணியை அணிந்து புந்திரகை புனித சாம்பலுடன் இணையான அடையாளங்களை பூச வேண்டும். அவர் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்களுக்கு தர்ப்பண சடங்குகளை முறையாக செய்ய வேண்டும். பின்னர் அவர் சிவனின் ஆலயத்திற்குள் நுழைந்து, பிராமணர்களே, பின்வரும் மந்திரத்தால் காளையின் விதைப்பையை தொட வேண்டும். அவர் அனைத்து யாகங்களின் பலனை பெறுவார். நீ அதன் 4 கால்களிலும் தர்மம், யஜ்ஞம், உன் கொம்புகள் பொன்னானவை, உன் உடல் 3 வேதங்களின் தொகுப்பு. பசுக்களின் தலைவரே, நீ திரிசூலம் தாங்கிய இறைவனின் வாகனம். நான் உன்னை வணங்குகிறேன். அதன் பிறகு பக்தர் காளை வாகனம் கொண்ட இறைவனை அகோர மந்திரத்தால், மைத்ராயணி சம்ஹிதை அதில் கூறப்பட்டுள்ளபடி வணங்க வேண்டும். பின்னர் அவர் பஞ்ச பிரம்மம் எனப்படும் மந்திரத்தால் சிறந்த லிங்கத்தை தொட வேண்டும். அவர் லிங்கத்தை கட்டை விரலால் தொட வேண்டும். கை முஷ்டியால் சக்தியையும் தொட வேண்டும். கட்டளைகளின்படி வழிபடுவதன் மூலமும் திரிபுராவின் எதிரியான இறைவனை புகழ்வதன் மூலமும் ஒருவர் 10 அஸ்வமேதங்களின் குதிரை யாகங்களின் சிறந்த பலனை பெறுகிறார். மார்க்கண்டேய அவதாரத்தில் புனித நீராடி சங்கரரை காண்பதன் மூலம்
ஒருவர் ராஜசூயத்தின் முழு பலனையும் குதிரை யாகங்கள் போன்ற முழுமையான பலனையும் பெறுகிறார். மரணத்திற்கு பிறகு மனிதன் சிவனுடன் சாலோக்கியத்தை, அதாவது சிவனின் அதே உலகில் வசிப்பதை பெறுகிறார். அதன் பிறகு அவர் அறிவை பெறுகிறார். மேலும் பிரபஞ்சத்தின் இறைவனின் தயவால் அவர் முக்தியை பெறுகிறார். இறுதியாக பின்னர் பக்தர் அமைதியாக பலியை அளிக்கும் நாராயணரை நோக்கி செல்ல வேண்டும். அதேபோல் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மற்றொரு வடிவமான நாராயணரின் தெற்கே அமைந்துள்ள சிறந்த நயக்ரோத மரத்தையும் நோக்கி செல்ல வேண்டும். இது வெறும் பார்வையால் பாவிகளின் பாவங்களில் திரளை அளிக்கிறது. அதை பார்த்த பிறகு பக்தர் புருஷோத்தமரை தியானித்து வணங்க வேண்டும். அதன் பிறகு அவர் இந்த மந்திரத்தை கூறி அதை சுற்றி வர வேண்டும். கல்பமே, அதாவது கல்பத்தின் இறுதி வரை வாழும் ஆலமரம், நீங்கள் அழியாதவர். நீங்கள் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய தங்குமிடம். என் பாவங்களை அழிக்கவும். தங்களுக்கு நமஸ்காரம். பெரும் பிரளயத்தின் போது கூட இருக்கும் வெளிப்படையான வடிவிலான கல்ப மரத்திற்கு நமஸ்காரம். மற்றும் அனைத்து உலகங்களுக்கும் ஒரே ஆதாரம் உங்களுக்கு நமஸ்காரம். அதன் மூலத்தில் பக்தர் ஜனார்த்தனரின் நாமங்களை மிகுந்த பக்தியுடன் கூறி அவரை புகழ்ந்து பேச வேண்டும். நூற்றுக்கணக்கான கோடி பிறவிகளிலிருந்து எழும் பாவங்களிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். அதன் நிழலை கடந்து செல்வதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அதன் பிறகு பக்தர் ஸ்ரீஹரியின் வாகன வடிவில் உள்ள சுபர்ணனை வணங்க வேண்டும். அவர் ஸ்ரீஹரியின் முன் நின்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் பய பக்தியுடன் கைகளை இணைத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும் மற்றும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வாகன வடிவில் உள்ள பகவானே, வேதங்களின் உருவமாக உள்ளவரே, பிரபஞ்சத்தின் வசிப்பிடமே, 3 பகுதிகளை கொண்ட உடலுடன் உள்ள ஆண்டவரே, யக்ஞ வடிவில் உள்ள ஆண்டவரே, பிரபஞ்சத்தில் வியாபியாக உள்ளவரே, மகிழ்ச்சி அடைய வேண்டிய தங்களுக்கு வணக்கம். கருடனை புகழ்ந்து பேசுவதன் மூலம் பல பிறவிகளில் ஏற்பட்ட பாவங்களிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். அவர் மனம், வார்த்தைகள் மற்றும் உடலால் கட்டுப்படுத்தப்பட்டு இறைவனை பற்றி சிந்தித்து முன்னேற வேண்டும். ஆலயத்திற்குள் நுழைந்த பிறகு அவர் இறைவனை 3 முறை சுற்றி வர வேண்டும். மந்திரராஜம், புருஷ சூக்தம் அல்லது 12 எழுத்து மந்திரம், எந்த மந்திரத்தில் அவருக்கு விருப்பமோ அதை கூறி வணங்க வேண்டும். க்ஷத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் அனைவரும் வழிபட அதிகாரம் பெற்றவர்கள். மற்றவர்களுக்கு பகவான்களை பக்தியுடன் பார்த்து இருவரின் பெயர்களையும், பலராமர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பெயர்களை மீண்டும் கூறுவது போதுமானது. பஞ்சோபகாரர்கள், 5 காணிக்கைகள் மற்றும் சேவைகள். வழக்கில் வகுக்கப்பட்ட முறையில் பக்தர் பெரிய இறைவனை வணங்க வேண்டும். பய பக்தியுடன் கைகளை இணைத்து அவர் இந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். தேவர்களின் தலைவரே, உலகங்களின் ஆண்டவரே, பக்தர்களை உலக இருப்பு என்ற கடலை கடந்து அழைத்து செல்லும் தலைவரே, பக்தர்களை ஆசீர்வதிக்கும் பகவானே, நான் எப்போதும் தங்கள் காலடியில் வணங்குவது போல் என்னை காப்பாற்றுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே, வெற்றி பெறுங்கள். பிரபஞ்சத்தின் தலைவரே, வெற்றி பெறுங்கள். பகவானே, வெற்றி பெறுங்கள். எல்லா பாவங்களையும் அழிப்பவரே, வெற்றி பெறுவீராக. தாமரை போன்ற பாதங்களை உடைய இறைவனே, முழு பிரபஞ்சத்தாலும் வணங்கப்பட தகுதியானவரே, வெற்றி பெறுவீராக. கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களின் இறைவனே, வேதங்களை சுவாசிக்கும் இறைவனே, முழு பிரபஞ்சத்தின் ஆதரவாளரே, பரம ஆத்மாவே, தமக்கு வணக்கம். வெற்றி பெறுவீராக. பிரம்மா, இந்திரன் மற்றும் ருத்ரன் என தொடங்கும் தேவர்களின் கூட்டத்தால் வணங்கப்படும் இறைவனே, துயரத்தை விரட்டுவீராக. வெற்றி பெறுவீராக. முழு பிரபஞ்சத்தின் வசிப்பிடமே, உள்ளுணர்வுள்ள ஆன்மாவே, தமக்கு வணக்கம். வெற்றி பெறுவீராக. உண்மையான கருணை கடலே, துன்பப்படுபவர்களையும் ஏழைகளையும் நேசிப்பவரே, துக்கப்படுபவர்களுக்கும் உதவி அற்றவர்களுக்கும் ஒரே அடைக்கலமே, பிரபஞ்சத்திற்கு சாட்சியே, தமக்கு வணக்கம். தேவர்களின் இறைவனே, தமது மாயையின் குணங்களால், அதாவது சத்துவம் போன்றவற்றாலும் கயிறுகளாலும் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் உதவியற்றவன். உலக இருப்பு என்ற பெருங்கடலின் நீரில் நான் விழுந்து விட்டேன். அதை கடக்க முடியாது. அதில் மாயையின் சுழல்கள் உள்ளன. அதை சாதுக்களால் அல்லது 6 அலைகளால். அவையாவன துக்கம், மாயை, மரணம், முதுமை, பசி மற்றும் தாகம்.
கடக்க முடியாது. இது முதலைகள் போன்ற தீய செயல்களால் பயங்கரமானது. அதில் அடைக்கலமோ ஆதரவும் இல்லை. அது உள்ளார்ந்த சாராம்சமோ இல்லாதது மற்றும் நுரைகளுக்கு துயரங்களை கொண்டுள்ளது. தேவர்களின் தலைவரே, தங்கள் கண்களின் மூலைகளின் கருணை பார்வையால் என்னை மீட்டுக் கொள்ளுங்கள். சூரர்களில் சிறந்தவரே, சிறந்த உதவி செய்பவரே, நான் அதில் மூழ்கிவிட்டேன். உலக இருப்பிற்கு பயப்படுபவர்களுக்கு பிரபஞ்சத்தின் தலைவரே, பகவானே, நீங்கள் மட்டுமே உறவினர். பசி மற்றும் தாகம் பிராணனை, வாழ்க்கை காற்றுகளை துன்புறுத்துகின்றன. துக்கமும் மாயையும் மனதையும் முதுமையையும் மரணத்தையும் உடலை துன்புறுத்துகின்றன. உமது படைப்பில் ஏழை மக்களை பாதுகாப்பவர் யாரும் இல்லை. பகவானே, உலகங்களை ஆசீர்வதிக்கும் நோக்கத்துடன் தாம் அவதரித்திருக்கிறீர். பகவானே, உமது ஆசைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறியதால் பூமியில் அவதாரம் எடுப்பதற்கு வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? பிரபஞ்சத்தின் தலைவரே, உமது தாமரை போன்ற பாதங்களை அடைந்த பிறகு எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் உமது தாமரை போன்ற பாதங்கள் வாழ்க்கையின் 4 மடங்கு நோக்கத்தை அடைவதற்கான ஒரே வழி. அவற்றை காண்பதன் மூலம் அனைத்து உலகங்களும் தாங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுகின்றன. பின்னர் பக்தர் சேஷ மந்திரம், 12 எழுத்து மந்திரம் அல்லது பெயர் அல்லது பிரணவம் போன்றவற்றால் கலப்பை சின்னம் கொண்ட இறைவனை வணங்க வேண்டும். அவர் தனது மனதை ஒருமுகப்படுத்தி அவரது பாதங்களில் விழுந்து அவரை சாந்தப்படுத்த வேண்டும். பலராமரே, வெற்றி பெறுவீராக. நல்லவர்களை மகிழ்விப்பீராக. இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம் கொண்ட உடலை பெற்றிருப்பீராக. அவித்யின் சேரி இல்லாத பகவானே, தூய வடிவிலான தமக்கு வணக்கம். வெற்றி பெறுவீராக. முழு பிரபஞ்சத்தின் சுமையையும் தாங்குவதன் மூலம் எந்த சிரமமும் அல்லது சோர்வும் இல்லாத ஒரு கட்டளை. 3 வகையான துன்பங்களையும் இழுக்க நீங்கள் எப்போதும் கலப்பையை பிடித்துக் கொள்கிறீர்கள். உங்களிடம் அடைக்கலம் தேடும் துர்வாசர்களின் பாதுகாப்பிற்காக சுத்தமான தாமரை போன்ற கண்களை கொண்ட பகவானே, ஆண்டவரே, தலைவரே, மற்றவர்களின் முழு பாவங்களையும் கழுவ நீங்கள் மட்டுமே திறமையானவர். மகிழ்ச்சி அடைந்தவரே, கருணை கடலே, ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் உறவினரே, உங்களுக்கு நமஸ்காரம். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட பூமியை மூடியின் நுனியில் தாங்கிய ஆண்டவரே, உலக இருப்பு என்ற எல்லையற்ற கடலிலிருந்து என்னை மீட்டு கடக்க மிகவும் கடினம். மிகப்பெரிய மற்றும் சிறியவற்றில் உயர்ந்தவரே, பகவானே, மிகப்பெரிய ஆண்டவரே, தமக்கு நமஸ்காரம். இவ்வாறு பாம்புகளின் அரசரான பாலனை கதிரடிக்கும் கோலை பிடித்து புகழ்ந்த பிறகு பக்தர் அற்புதமான கண்களை கொண்ட அனைத்து உலகங்களுக்கும் மூல காரணமான அன்னை சுபத்ராவை வணங்க வேண்டும். அந்த ஜெயாவை, அதாவது தேவி சுபத்ரையை புகழ்ந்த பிறகு பிராமணர்களே, பக்தர் அவள் காலில் விழுந்து பிரார்த்தனையுடன் அவளை சாந்தப்படுத்த வேண்டும். அதாவது தேவியின் திருவடி பணிய வேண்டும். வெற்றி பெறுவாய் தேவி, பெரிய தேவி, சாந்தமாக இருப்பாய், மகிழ்ச்சி அடைவாய். தேவி பக்தர்களை உலக இருப்பு என்ற கடலை கடந்து அழைத்து செல்கிறாள். தம்மை நாடுபவர்களின் மகிழ்ச்சியின் தோற்றத்தின் மூலமே வெற்றி பெறுவாய். திருப்திக்கு காரணமே விளைவுகளின் வடிவத்தில் உள்ளவற்றின் விளைவு. அனைத்து காரணங்களுக்கும் காரணம் தாமே ஆவீர்கள். ஆதரிக்கப்படும் அனைவருக்கும் தாமே ஆதரவளிப்பவர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பு பகுதியில் வீற்றிருக்கும் ஆதி மனிதனை, சம்புவின் பாதி உடலின் பங்காளியே, உன்னை நான் வணங்குகிறேன். தாமரை போன்ற முகத்தில் பிறந்த இறைவனின் தாமரை போன்ற முகத்தில் நீ நிலை பெற்றிருக்கிறாய். எல்லா உலகங்களிலும் மிகவும் பிரியமானவனை நான் வணங்குகிறேன். படைப்பு, வாழ்வாதாரம், அழிவு போன்ற செயல்களில் நீ மட்டுமே உச்ச ஆத்மாவின் ஒப்பற்ற சக்தி. நீ இல்லாமல் அவனும் எதையும் செய்ய தகுதியற்றவன். நீயே அனைத்து உலகங்களுக்கும் தாய். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயை, துறவி, மென்மையான வடிவத்தை கொண்ட அந்த சுபத்ரா தேவியை மூல காரணமாக இருந்த தேவிக்கு நான் வணங்குகிறேன். அதன் பிறகு பக்தர் புருஷோத்தமரிடம் கடல் நீராட பிரார்த்தனை செய்ய வேண்டும். அசையாத மற்றும் அசையும் உயிரினங்களை கொண்ட பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, தமக்கு வணக்கம். கடவுளே, புனித நீராடும் சடங்கு தடைகள் இல்லாமல் பலனை அடையட்டும். சங்கம், சக்கரம் மற்றும் இரும்பு கதாயுதத்தை ஏந்திய அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியான தமக்கு வணக்கம்.
கடவுளே, உமது தீர்த்தத்தை நான் எனக்கு அனுமதி வழங்குவாயாக. அதன் பிறகு அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பற்றி அமைதியாக சிந்தித்துக் கொண்டே கடலை நோக்கி செல்ல வேண்டும். மிகுந்த செறிவு மற்றும் மன தூய்மையுடன் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள உக்ரசேன மன்னரிடம் அனுமதி கேட்டு பெற வேண்டும். மிகுந்த வலிமை கொண்ட உக்ரசேன மன்னரே, கடுமையான செயல்களில் வலிமையானவரே, மிகவும் மகிழ்ச்சி அடைந்த இறைவனிடம் வரத்தை பெற்ற பிறகு நீங்கள் கடற்கரையை நாடி உள்ளீர்கள். தீர்த்த ராஜத்தில், அதாவது கடலில் புனித நீராடுபவர்களுக்கு முழுமையான நன்மையை அளிப்பவரே, நான் கடலில் புனித நீராடுவேன். நீங்கள் எனக்கு அனுமதி வழங்குவது உங்கள் தகுதி. அதன் பிறகு சிறந்த பிராமணர்களே, அவர் ஸ்வர்க்க துவாரத்திற்கு, ஸ்வர்க்கத்தின் நுழைவாயிலிற்கு செல்ல வேண்டும். அதன் மூலம் தேவர்கள் பூமியில் இறைவனை நாள்தோறும் காணும் நோக்கத்திற்காக பூமியில் சொர்க்கமாக இருக்கும் புருஷோத்தம புனித தலத்திற்குள் வருகிறார்கள். வாயிற்காவலர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலிருந்து இறங்கும் பாதையில் நிற்கும் உங்கள் இருவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். நல்லவர்களின் சடங்குகளுக்கு சாட்சியாக என்னை மேலே அழைத்து செல்லுங்கள். நீங்கள் இருவரும் கடல் நீரிலிருந்து பிறந்தவர்கள். நீங்கள் மிகவும் சிறந்தவர்கள். நீங்கள் அனைத்து நல்ல குணங்களாலும் நிறைந்தவர்கள். நான் உங்கள் இருவருக்கும் இடையில் செல்வேன். இவ்வாறு பிரார்த்தனை செய்த பிறகு பக்தர் கடலுக்குள் செல்ல வேண்டும். தீர்த்தராஜர், அதாவது தீர்த்தங்களின் அரசர், தூரத்திலிருந்து கூட கடலை பார்ப்பதன் மூலம் பக்தர் நிச்சயமாக ஒரு பெரிய பாவத்திலிருந்து விடுபடுகிறார். கைகளையும் கால்களையும் நீரினால் சுத்தம் செய்த பிறகு பக்தர் ஆச்சமன சடங்கு முறையில் தண்ணீர் பருகுதல் செய்ய வேண்டும். அவர் ஒரு சுத்தமான இருக்கையில் கிழக்கு நோக்கி அமர்ந்து அவருக்கு முன்னால் ஒரு மாய வரைபடத்தை வரைய வேண்டும். அது 4 நுழைவாயில்களை கொண்ட ஒரு சதுரமாக இருக்க வேண்டும். 4 மூலைகளிலும் ஸ்வஸ்திகா வடிவமைப்புகள் இருக்க வேண்டும். அதன் நடுவில் அவர் ஒரு அற்புதமான 8 இதழ்கள் கொண்ட தாமரையின் வரைபடத்தை வரைய வேண்டும். பின்னர் 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை கைகளிலும் உடலிலும் பொருத்த வேண்டும். அதாவது ஆன்மீக ரீதியாக பதிக்க வேண்டும். 6 எழுத்துக்களை கொண்ட உடலின் 6 பாகங்களில் நியாசம், தெய்வத்திற்கு உடலின் பாகத்தில் குறியீட்டு ஒதுக்கீடு ஞானிகளால், நிபுணர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 வயிற்றிலும் பின்புறத்திலும் ஒதுக்கப்பட வேண்டும். அதாவது மந்திரத்தின் 32 எழுத்துக்கள், ஜோடி பாதங்கள், ஜோடி கன்றுகள், ஜோடி தொடைகள், ஜோடி பிட்டம், ஜோடி பக்கவாட்டுக்கள், தொப்புள், முதுகு, ஜோடி கைகள், இதயம், கழுத்து, அக்குள், உதடுகள், காதுகள், கண்கள், கன்னங்கள், நாசி, புருவங்கள், நெற்றி மற்றும் தலை ஆகியவற்றில் சரியான வரிசையில் நிலை நிறுத்தப்பட வேண்டும். பல நியாசங்களை தனித்தனியாக செய்த பிறகு பக்தர் மன ஒருமைப்பாடு மற்றும் தூய்மையுடன் அனைத்து எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு வியாபகத்தை, பரவலான கூட்டு நியாசம் செய்ய வேண்டும். மூல மந்திரத்தை ஓதி அவர் 25 பிராணாயாமங்கள், ஒவ்வொன்றும் 3 அலகுகளை, அதாவது பூரகம், கும்பகம் மற்றும் தேசகம் கொண்டவை. பின்னர் அவர் பாதுகாப்பு கவசமாக கருதப்படும் மாய சின்னங்களை அணிய வேண்டும். அதாவது கவசம், அதாவது சடங்கு மற்றும் மந்திரங்கள் மூலம் கற்பனை செய்யப்பட்டது. இது தெய்வீகமானது மற்றும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும். கிழக்கில் கோவிந்தன் என்னை காக்கட்டும், தெற்கில் வாரிஜாக்ஷன் தாமரை கண்களை கொண்டவன், மேற்கில் பிரத்யும்னன் என்னை காக்கட்டும், வடக்கில் ரிஷிகேஷன், தென்கிழக்கில் நரசிம்மன், தென்மேற்கில் மதுசூதனன், வடமேற்கில் ஸ்ரீதரன் மற்றும் வடகிழக்கில் கதாதரன் என்னை காக்கட்டும். திரிவிக்ரமர் என்னை மேலிருந்தும், பன்றியின் வடிவத்தை கொண்ட இறைவன் கீழே இருந்தும் காக்கட்டும். சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்திய இறைவன் எல்லா திசைகளிலும் என்னை காக்கட்டும். நாராயணர் என் மனதையும் கருடத்வஜர் உணர்வையும் காக்கட்டும். 3 குணங்களின் வடிவிலான ஜனார்த்தனர் என் புத்தியையும் அகங்காரத்தையும் காக்கட்டும். தைத்தியர்களின் குழுக்களை அழிப்பவர் எப்போதும் புலன்களை காக்கட்டும். இவ்வாறு கவசத்தை கட்டிய பிறகு மனிதன் பாவங்களில் இருந்து விடுபடுகிறான். 16 வகையான காணிக்கைகள் மற்றும் சேவைகளை மன ரீதியாக கருத்தரித்த மனிதன் புருஷோத்தமரை உத்தரவுகளின்படி வழிபட வேண்டும். பிராமணர்களே, மறைபொருள் வரைபடத்தில் இறைவனை அழைக்க வேண்டும். துன்பங்களை நீக்கும் தேவர்களின் இறைவனை உத்தரவுகளின் படி வழிபட வேண்டும். அவரவர் திறனுக்கு ஏற்ப காணிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். பக்தர் தீர்த்தராஜரின் ஆத்மாவையும் தேவர்களின் இறைவனையும் தியானிக்க வேண்டும்.
பின்னர் பய பக்தியுடன் கைகோர்த்து அவர் இந்த மந்திரத்தை ஓதுவார். சுதர்சனரே, கோடி சூரியர்களின் பிரகாசம் கொண்ட தங்களுக்கு வணக்கம். அறியாமை இருளில் குருடனாக இருக்கும் எனக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் வழியை காட்டுங்கள். பிராமணர்களே, இவ்வாறு பிரார்த்தனை செய்த பிறகு பக்தர் கடல் நீரின் அருகே மண்டியிட்டு மிகுந்த பக்தி உணர்வுகளுடன் வணங்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அனைத்து தீர்த்தங்களின் தலைவரே, நீர் வடிவிலான விஷ்ணுமூர்த்தி அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கை ரட்சிப்பின் மிக பெரிய காரணம். அக்னி, நெருப்பு தங்கள் தோற்றத்திற்கும் இலா பூமிக்கும் ஆதாரமாகும். அழியாத ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தொப்புள் உங்கள் உடலை செறிவூட்டுகிறது. தண்ணீரில் நுழைந்த பிறகு வேறு எந்த காரணமும் இல்லாமல் பேரின்பத்தால் நிறைந்த உங்கள் வடிவத்தை நான் அணுகுகிறேன். பிராமணர்களே, இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே அவர் நீரில் நுழைய வேண்டும். உலகங்களின் இறைவனை தியானித்து புனித நீராடுபவர்களுக்கு நன்மையை வழங்குவதற்காக முன்னால் நிற்கும் நீரின் இறைவனான தீர்த்தராஜரை அவர் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் அகமர்ஷண சூக்தத்துடன் நாராயண சூக்தத்தையும் சேர்த்து 3 முறை அல்லது 5 வருண சூக்தங்கள் மூலம் அவற்றை மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். வேண்டுதல் போன்றவை ஒரு முறை மட்டுமே செய்யப்படும். அவை நீரின் மூலம் சுத்தப்படுத்துதல் சடங்கில் உள்ள 6 துணை பொருட்கள். வேண்டுதல் சடங்கு முன்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது சன்னிதானம் அருகில் கொண்டு வருதல் குறிப்பிடப்படுகிறது. நெருங்குதல் சடங்கு என்பது நீராடுபவர் விரும்பும் நன்மையை பெறுவதற்காக அவர் மந்திரமேற்றப்பட்ட தண்ணீரை அருந்தி ஆச்சமன சடங்கை செய்ய வேண்டும். வெளிப்புற அங்கங்களின் தூய்மைக்காக அவர் குச நீர் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும். உள்ளேயும் வெளியேயும் தூய்மைக்காக மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்ட தண்ணீரால் புனிதப்படுத்தப்பட்ட மடிந்த உள்ளங்கைகளின் குழியில் நிரப்பப்பட்ட தண்ணீரை அவர் தனது தலையில் 3 முறை தெளிக்க வேண்டும். கடலில் தண்ணீருக்குள் ஜபம், அதாவது புனித நாமங்களை மீண்டும் கூறுதல் இல்லை. கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்கள் அந்த நீரில் சுத்தம் செய்யப்பட்டு விட்டன என்ற நம்பிக்கையுடன் அவர் 3 முறை புனித நீராட வேண்டும். பாவங்களை அழிக்கும் இறைவனை அவர் தியானிக்க வேண்டும். அவர் பின்னர் மேலே வந்து ஆச்சமன சடங்கை செய்து இந்த மந்திரத்தை கூறி பாவங்களை அழிக்க முறையாக கோர வேண்டும். நீர் அக்னி உலகங்களின் தலைவரே, தாம் வீரியமான விந்துவை சேமிப்பவர், தாம் அன்பை தூண்டுபவர், தாம் அனைத்து கூறுகளிலும் முதன்மையானவர், உயிரினங்களின் தலைவரே, பகவானே, மாறாதவரே, தாம் அமிர்தத்தின் தோற்றத்திற்கு ஆதாரமாவீர். நீரின் தலைவரே பகவானே, தேவர்களின் தோற்றத்திற்கு ஆதாரம். தீர்த்தங்களின் தலைவரே, என் பாவங்கள் அனைத்தையும் நீக்குங்கள். உமக்கு வணக்கம். ஆயிரக்கணக்கான கோடி பிறவிகளில் நான் செய்த அனைத்து பாவங்களும் அழிந்து போகட்டும். எனக்கு நித்திய பிரம்மத்தை அருள வேண்டும். புனித நீராடிய பிறகு அவர் கரைக்கு வந்து பேச்சில் நிதானத்துடன் ஆச்சமன சடங்கை செய்து 2 வெள்ளை ஆடைகளை அணிய வேண்டும். அவர் பிரகாசமான புந்திரிக அடையாளங்களை அல்லது சங்கம், சக்கரம், இரும்பு, கதாயுதம் மற்றும் தாமரை அடையாளங்களை பக்தியுடன் பூச வேண்டும். பக்தர் தேவர்கள் மற்றும் பித்ருக்களை முறையாக தியானித்து அவர்கள் இறைவன் தானே என்ற நம்பிக்கையுடன் பிராமணர்களை மனதில் சிறிதும் உற்சாகமின்றி சாந்தப்படுத்த வேண்டும். அதன் பிறகு பக்தர் வடக்கு நோக்கி முன்பு போலவே மறைபொருள் வரைபடத்தை வரைய வேண்டும். மூல மந்திரத்துடனும் பின்வரும் மந்திரத்துடனும் சங்கம், சக்கரம் மற்றும் இரும்பு கதாயுதத்தை ஏந்திய 4 திருக்கரங்களை கொண்ட நாராயணரை தேவி சுபத்ரை மற்றும் பலதேவருடன் சேர்த்து அல்லது தனியாக வணங்க வேண்டும். சிறந்த பிராமணர்களை யாகத்தில் திருப்தியடைந்த இறைவனை தியானித்த பிறகு அவர் தனது மனதிற்குள் வெளிப்புறமாக இறைவனை அழைக்க வேண்டும். உயர்ந்த பேரின்பமே, வாருங்கள். பெருவதி ஆண்டவரே, பிரபஞ்சம் மற்றும் பிரபஞ்சத்துடன் ஒத்ததாக நமக்கு ஆசீர்வாதத்திற்காக மாய வரைபடத்தில் இருங்கள். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. தலைவரே, ஆண்டவரே, நீங்கள் மட்டுமே அதற்குள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள். அதை உமக்கான இருக்கையாக நான் கருதுவேன். தாமரை போன்ற தங்கள் பாதங்கள் பிரம்மதேவரின் வடிவத்தில் தர்மத்தால் சுத்தப்படுத்தப்பட்டன. அதிலிருந்து எழும் கங்கை பிரபஞ்சத்தை புனிதப்படுத்துகிறது. நான் அந்த பாதத்தை தங்களுக்கு கொடுப்பேன்.
தங்கள் கைகளை உயர்த்தி மிகவும் விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்ட தங்கள் முகட்டுக்கு எதிராக வைத்து பிரம்மதேவரும் மற்றவர்களும் தங்கள் தாமரை போன்ற பாதங்களை தியானிக்கிறார்கள். விலை மதிப்பற்றவர் பிரபஞ்சத்தின் வசிப்பிடமான தங்களுக்கு இந்த அர்க்கியத்தை நான் வழங்குகிறேன். தீர்த்தராஜர், அதாவது கடல், அகஸ்திய முனிவரின் வடிவத்தில் தங்களால் அவர் குடித்தார். தமக்கு நான் அந்த இனிய மனம் கொண்ட தண்ணீரை ஆச்சமனியமாக, அதாவது ஆச்சமன சடங்கிற்கான நீராக தருகிறேன். மதுவுடன் தொடர்பு கொண்டவர் அவரது அனைத்து பாவங்களையும் போக்க அவனை இழுத்துச் சென்றார். அவனுக்கு நான் மது வர்க்கத்தை நீர் வடிவில் வழங்குகிறேன். பன்றியின் வடிவத்தை எடுத்து பெரும் பிரளயத்தின் நீரில் மூழ்கியிருந்த இந்த பூமியை மீட்ட அந்த இறைவனை தண்ணீரில் நீராட்டுகிறேன். அனைவரையும் தனது அண்ட வடிவத்தில் கோடிக்கணக்கான அண்ட முட்டைகளை மறைப்பாக கொண்ட இறைவனுக்கு 2 அற்புதமான ஆடைகளை நான் சமர்ப்பிக்கிறேன். யஜ்ஞங்களின் இறைவனுக்கு இந்த புனித நூலை நான் அர்ப்பணிக்கிறேன். அவரில்லாமல் செய்யப்படும் ஒரு யாகம் கூட நிச்சயமாக செய்யப்படாததை விட சிறந்ததல்ல, செய்யப்படவில்லை. யாருடைய உடலில் அலங்காரங்கள் அற்புதமாக பிரகாசிக்கின்றனவோ அந்த பிரபஞ்சத்தின் அலங்காரத்திற்கு நான் அலங்காரங்களை சேர்க்கிறேன். சந்தன மரங்கள் மற்றும் மிக்க சாருடன் நிறைந்த காற்றை தொடுவதன் மூலம் அந்த இறைவனுக்கு இனிமையான நறுமணங்களும் நறுமண பொருட்களும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. யாருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நேர்மை மற்றும் மென்மையை பெறுகின்றன என்பதை நினைத்து அந்த இறைவனுக்கு மலர் மாலையை நான் அர்ப்பணிக்கிறேன். உலக இருப்பு என்ற நெருப்பால் எரிவதை நிறுத்தும் மனதில் நிலையாக வைத்திருப்பதன் மூலம் அந்த இறைவனுக்கு இனிமையான நறுமணம் உள்ள சிறந்த தூபத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஒளியை நான் பிரகாசமாக ஒளிரச் செய்கிறேன். யாருடைய பிரகாசத்தால் முழு பிரபஞ்சமும் ஒளிர்கிறது. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட முழு பிரபஞ்சத்தையும் விழுங்கி இதனால் ஊட்டமளிக்கப்பட்ட பிறகு அதை மீண்டும் உருவாக்குகிறாரோ அந்த இறைவனுக்கு இந்த உணவை நான் சமர்ப்பிக்கிறேன். அந்த இறைவனுக்கு சிறந்த வெற்றிலை சமர்ப்பிக்கப்படுகிறது. இயற்கையான இனிமையான நறுமணத்தை வெளியிடும் வாயின் சிவப்பு பளபளப்பு வான அழகிகளை மயக்குகிறது. பிரபஞ்சத்தின் ஐயாவை, கருணை கடலை பணிகிறேன். அவர் உலக இருப்பின் அல்லது அரங்கின் முற்றத்தில் சுற்றாடல்களை செய்தவரின் அடிக்கடி நிகழும் இயக்கத்தை அளிக்கிறார். சேவைகள் மற்றும் காணிக்கைகளுடன் கூடிய இந்த மந்திரங்கள் அனைத்தும் தனித்தனியாக கூறப்பட்டுள்ளன. பக்தர்கள் முறையாக அவரை அழைத்த பிறகு தனக்கு வெளியே இருக்கும் இறைவனை பற்றி தியானிக்க வேண்டும். ரத்தினத்தால் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தை வழங்கிய பிறகு பக்தர் அதில் அமர்ந்திருக்கும் இறைவனை பற்றி தியானிக்க வேண்டும். தாமரைகளை போன்ற ஜோடி பாதங்களில் பாதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மூல மந்திரத்தை ஓதுவதன் மூலம் பாதத்திற்கான தண்ணீரை ஷாமமாக, அரிசியாக, தானியங்கள், தாமரை, தூர்வா புல் மற்றும் அபராஜிதா, தாயத்துக்காக பயன்படுத்தப்படும் ஒரு செடி ஆகியவற்றால் புனிதப்படுத்தப்பட வேண்டும். அர்க்கியத்திற்குரிய நீரை தங்கம், வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் அல்லது சங்கு ஒன்றில் எடுத்து தண்ணீர், சந்தன குழம்பு, பூக்கள், பார்லி, தானியங்கள், தூர்வா மற்றும் குஷா பழங்கள், வெள்ளை, கடுகு மற்றும் எள் விதைகள் ஆகியவற்றால் முறையாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும். தூர்வா மற்றும் குஷா புல்களின் நுனிகளால் அந்த நீரை இறைவனின் தலையில் தெளிக்க வேண்டும். ஏதாவது மீதமிருந்தால் அதை தரையில் ஊற்ற வேண்டும். எனவே அர்க்கியம் தொடர்பான உத்தரவு கூறப்பட்டுள்ளது. ஆச்சமனத்திற்காக பக்தர் ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் காங்கோலங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர் மதுபர்க்கத்தை கொடுக்க வேண்டும். நீராடுவதற்கான தண்ணீரை தேன், நெய் மற்றும் பசுவின் பால், தயிருடன் கலக்க வேண்டும். அதை ஒரு தூய மணி உலோக பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அதை மற்றொரு ஒத்த பாத்திரத்தால் மூட வேண்டும். அதை நன்கு பிரதிஷ்டை செய்து பழங்கள் சேர்க்க வேண்டும். 2 அற்புதமான ஆடைகளும் இயந்திரத்தால் செய்யப்பட்ட பட்டு அல்லது வீட்டில் நூற்கப்பட்ட பட்டு அல்லது பருத்தியால் செய்யப்பட வேண்டும். அவை ஒருவரின் திறனுக்கு ஏற்ப வழங்கப்பட வேண்டும். அதை வாங்குவது எந்த நேர்மையின்மையும் அல்லது மோசடியும் இருக்கக்கூடாது. அவர் தனது திறனுக்கு ஏற்ப கழுத்தணி, கையுறைகள், கிரீடம், மாலைகள் போன்ற ஆபரணங்களை இறைவனின் உடலில் உயரிய இடங்களில் வைக்க வேண்டும்.
பிராமணர்களே, ஹாதிற்கு வழங்கப்படும் புனித நூல் பட்டு அல்லது பருத்தியால் ஆனதாக இருக்க வேண்டும். மேலும் அது இனிமையான வாசனை திரவியங்கள் மற்றும் சந்தன பசையால் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அபிஷேகம் கற்பூரம், சந்தனம், கஸ்தூரி மற்றும் குங்கும பூவால் செய்யப்பட வேண்டும். இறைவனின் மாலை அல்லது துளசி மாலை, புனித துளசி இலைகள் அல்லது மல்லிகை, தாமரை, சம்பகா, அசோகா, சூரா, புன்னகா, நாக, கேசர, சேகர மற்றும் பிற இனிமையான நறுமணம் கொண்ட மலர்களால் ஆனதாக இருக்க வேண்டும். மாலையாக சூட்டப்படாத தளர்வான மலர்களை இறைவனின் தலையில் சமர்ப்பிக்க வேண்டும். பாதங்களின் முன்பகுதியை அடையும் மாலை மாலா என்று அழைக்கப்படுகிறது. மால்யா மாலை கழுத்திலிருந்து நீண்டுள்ளது. தொடைகள், கர்ப்பகம், மூக்குத்தி, முடிகளுக்கு இடையில் வைக்கப்படுகிறது. பக்தர் கை நிறைய மலர்களை இறைவனின் தலையில் பொழிய வேண்டும். தூபம், கூக்குலு, மனம் கொண்ட பசை, பிசின், உஷீரம், மனம் கொண்ட புல், நெய், தேன் மற்றும் சந்தன பொடி ஆகியவற்றை கொண்ட இனிப்பு வாசனையுடன் இருக்க வேண்டும். பசுவின் பாலில் இருந்து நெய்யுடன் வழங்கப்படும் தீபம் மிகவும் அற்புதமானது. இது கற்பூர மாத்திரை அல்லது எள் எண்ணெயுடன் வழங்கப்பட வேண்டும். நெய்வேத்தியம் நன்கு சமைத்த அரிசியை கொண்டிருக்க வேண்டும். அது உடைக்கப்படாமல் வீங்கியதாக இருக்க வேண்டும். இது நெய்யுடன் மனம் மிக்கதாக இருக்க வேண்டும். பசும்பால் மற்றும் தயிர் சேர்க்கப்பட வேண்டும். அதனுடன் பழுத்த வாழைப்பழங்கள் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட வேண்டும். பல்வேறு வகையான துணை உணவுகள், ஊறுகாய்கள் மற்றும் பைகள் இருக்க வேண்டும். பல வகையான பழங்களை பயன்படுத்த வேண்டும். அவை இனிப்பு மனம் கொண்ட பழச்சாறு மற்றும் புதியதாக இருக்க வேண்டும். தேவர்களின் இறைவனுக்கு செலுத்தும் நெய்வேத்தியம் பிரஸ்தத்தை விட குறைவாக இருக்கக்கூடாது. பிரஸ்தத்தை விட குறைவாக இருப்பது பரிந்துரைக்கப்படவில்லை. ஆச்சம்யாகத்தை தூபம், தீபம், நெய்வேத்தியம், ஸ்நானம் அதாவது நீராடுவதற்கு நீர், அர்க்யம், மதுபர்க்கம், ஆடைகள் மற்றும் புனித நூல்களுடன் வழங்க வேண்டும். மற்ற சந்தர்ப்பங்களில் நன்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நல்ல நீரை மட்டுமே சம்பிரதாயமாக வழங்க வேண்டும். நெய்வேத்தியத்தின் முடிவில் ஆச்சமனியாகத்தையும் வழங்க வேண்டும். பிராமணர்களே, நறுமணம் வீசும் சந்தனத்தை ஒருவரின் சொந்த கைகளால் அரைக்க வேண்டும். அதன் பிறகு வெற்றிலை, கற்பூரம், கிராம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய் மற்றும் பாக்கு ஆகியவற்றுடன் வழங்க வேண்டும். வேறு எங்கும் நறுமணம் இல்லாமல் 108 முறை மூலமந்திரத்தை கூறிய பிறகு பக்தர் புருஷோத்தமனை புகழ்ந்து சுற்றி வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். தேவர்களின் தலைவரே, பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, அனைத்து தீர்த்தங்களையும் செயல்படும் ஆண்டவரே, தாம் அனைத்து தீர்த்தங்களுடனும் ஒத்தவர், அனைத்து தேவர்களுடனும் ஒத்தவர். தமது அருளால் நான் தீர்த்த ராஜத்தில் புனித நீராடினேன். அது வெற்றியடையட்டும். பகவானே, தலைவரே, குறிப்பிட்டுள்ளபடி நன்மையை வழங்குபவராக இருங்கள். நதிகளின் தலைவரும் தாமே ஆவீர்கள். பகவானே, சந்தேகத்திற்கிடமின்றி திரவ வடிவத்தில் இருக்கிறார்கள். என்னை காப்பாற்றுங்கள். நான் பாவங்களின் இருப்பிடத்தில் மூழ்கிவிட்டேன். தமக்கு வணக்கம். தேவர்களின் தலைவரான நாராயணரை அனைத்து துன்பங்களையும் நீக்கி இவ்வாறு தீர்த்த ராஜத்தில் புனித நீராடுபவர் அனைத்து தீர்த்தங்களின் நன்மையையும் பெறுவார். கோடிக்கணக்கான பசுக்களை கொடையா கொடுத்து, கோடிக்கணக்கான யாகங்களை செய்து, கோடிக்கணக்கான பிராமணர்களுக்கு உணவளித்து, புனித சடங்குகளை செய்யும் மனிதர்களால் கோடிக்கணக்கான தானங்களை செய்வதன் மூலம் கிடைக்கும் பலன் இதன் மூலம் கிடைக்கிறது. தியானம், தானங்கள், தவம், ஜபங்கள், சார்த்தங்கள் மற்றும் தெய்வ வழிபாடு, கடற்கரையில் செய்யப்படும் அனைத்தும் கோடிக்கணக்கான மடங்கு பலனை தரும். பித்ருக்கள் இப்படி நினைக்கிறார்கள். நம் குடும்பத்தில் கடலில் புனித நீராடுபவர்கள் இருந்தால் அவர் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் எஞ்சின விதைகளுடன் நீர் ஊற்றி சாந்தப்படுத்துவார். ஒருவர் கடலில் புனித நீராட முயற்சித்தாலும் அவரது அனைத்து தீமைகளும் சத்தமாக கத்துகின்றன. அவரது அனைத்து பாவங்களும் உற்சாகமாகவும் குழப்பமாகவும் மற்றும் அனைத்து விரும்பத்தகாத விஷயங்களும் ஓடிவிடும். மற்ற தீர்த்தங்களில் செய்த பாவம் கடற்கரையில் அழிந்துவிடும். கடற்கரையில் செய்த பாவம் கடல் நீராடும் போது அழிந்துவிடும். எப்போதும் கடல் நீராடுவதில் ஈடுபடும் ஒருவரை கண்டு யமனின் ஊழியர்கள் சிங்கத்தை கண்டு மான் ஓடுவது போல 10 திசைகளுக்கும் ஓடிவிடுவார்கள். யமன், மரண கடவுள் கூட அவரை கண்டு பயந்து அவரை வணங்கி நிற்கிறார். அப்போது அந்த தகுதியான மனிதனின் முன் அவருக்கு முன்னால் அவருக்கு தகுதி இல்லை.
தேவர்கள் எப்போதும் இவ்வாறு விரும்புகிறார்கள். நாம் மனித வாழ்வை பெறுவோம். அப்போது கடலில் புனித நீராடுவதன் மூலம் நம் உடல்கள் தூய்மையடையும். பாவச் செயல்களின் குவியல் மேரு மற்றும் மந்தாரத்தை போல் பெரியதாக இருக்கலாம். அது கடலில் உள்ள புனித நீராட்டத்தினால் நெருப்பில் பஞ்சு குவியல் போல எரிக்கப்படும். புனித நீராடும் நேரத்தில் ஒருவர் எப்போதும் நீரில் பகவான் நாராயணரை நினைவில் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நேரடி வடிவமான கடலில். பிராமணரை கொன்றவர், குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர், பசுக்களை கொன்றவர் அல்லது 5 பாவங்களை செய்தவர், இவை அனைத்தும் சந்தேகத்திற்கிடமின்றி கடலில் புனித நீராடியதன் மூலம் விமோச்சனம் பெறுகின்றனர். கடலில் புனித நீராடும் கோடிக்கணக்கான பழுப்பு நிற பசுக்களின் தானங்களை விட சிறந்தது. ஒருவரின் குடும்பத்தில் 1 கோடி உறுப்பினர்களை மீட்டுக் கொள்ளும் போது